நம்ம வந்து ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வேலையை சுற்றி ஒரு ஒரு வட்டத்தை போட்டு, அந்த வேலை முடிஞ்சால் தான் நீ இந்த வட்டத்திலேருந்து வெளியேற முடியும் அப்படின்னு சுற்றி ஒரு ஒரு வட்டம் போட்டுறணும். ஒரு எல்லைக்கோடு, ஒரு மதில் சுவர் எழுப்பிவிட வேண்டும். நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த வேலையை முடித்தா தான் நீ இங்கேருந்து வெளியேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு வட்டத்தை போட்டுறணும். ஒரு எல்லையை, ஒரு கோட்டை கட்டிவிட வேண்டும். அப்படி அப்படி இருக்கும்போது ஒரு வேலை நடக்குது அப்படிங்கும்போது நீ என்ன பண்ண, பலவீனமான உணர்ச்சிகள் இருக்குல்ல, அது வந்து இந்த அங்கங்கே வழியை போடும். கோட்டைகள் அந்த சுற்றி நம்ம ஒரு கோடு போட்டிருப்போம், அங்கங்கே இந்த வழியாக போயிடலாம். பலவீனமான உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படும். போயிடலாம் அந்த வேலையிலேருந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு இந்த பலவீனமான உணர்ச்சிகள் ஏற்படும். அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ முடியலை, அப்புறம் பார்த்துக்கலாம், தூக்கம் வருது, ஏதாவது சொல்லிவிட்டு தப்பிச்சிடலாம். அந்த வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான இந்த பலவீனமான உணர்ச்சிகள் நம்மளை வந்து ஆசை காட்டும். ஏதாவது ஒரு காரணத்தை தேடும், காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம விடவே கூடாது. இந்த வேலை முடிஞ்சால் தான் நம்ம போகிறோம், இந்த வட்டத்திலேருந்து வெளியேறுகிறோம். ஒரு வட்டத்தை போட்டுட்டு நாம் எடுத்துக்கொண்ட வேலையை முடித்தால்தான், இன்றைய தினத்தில் இந்த வேலையை நாம் முடிப்பதற்கு நாம் ஒரு இலக்கு வச்சுருக்கோம். அந்த இலக்கை நிறைவேற்றினால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு வேலை வச்சுருக்கோன்னா இன்றைக்கி இவ்வளவு செய்யணும், இவ்வளவு செஞ்சே ஆகணும், இதை செய்யாமல் இன்றைய தினத்தில் நம்ம வந்து தூங்க போகக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு கட்டிட்டு ஒரு வட்டத்தை போட்டுட்டு இந்த வேலையை முடித்தாதான் நீ போகணும், நீ போய் அடுத்த வேலையை பார்க்கலாம், தூங்கலாம், வேறு என்ன வேணாலும் செய் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு வட்டத்தை போட்டுட்டு இந்த வேலையை முடித்தாதான் நீ வெளியேறணும் அப்படின்ட்டு அதில் உறுதியாக இருந்துட்டோன்னா நம்ம வந்து அந்த வேலையை முடிக்க வேண்டிய அத்தனை வழிகளும் நம்ம கண்களுக்கு தெரியும். இந்த வேலையை முடித்தாதான் நீ இப்போ கஷ்டமான வேலைகள்லாம் வந்து எப்படின்னா மனசில் அதில் வந்து தப்பிக்க தான் பார்க்கும். கஷ்டமான வேலைங்கிறது எது, தொழிலாக தான் இருக்கும். பெரும்பாலும் தொழில் தான். மனசு அதிலேருந்து தப்பிக்க பார்க்கும். பொழுதுபோக்குற விஷயம் இருக்கு பாருங்கள், அதுதான் நம்மளை பலவீனப்படுத்தும். எது நமக்கு பலவீனம்னா பொழுதுபோக்கான விஷயங்கள், அது நமக்கு ரொம்ப பலவீனமானது. சினிமா பார்க்குறது, டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு பலவீனமான விஷயம். நம்ம ஒரு தொழில்ங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சினிமா, மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து பலவீனப்படுத்தும், ஆசை காட்டும், நம்மளை வந்து ஒரு கஷ்டமான வேலையை செய்ய விடாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, தினசரி வாழ்க்கையில் கஷ்டமான வேலைகளை முதல்ல செஞ்சிடணும். ஒரு வட்டம் போடணும். வட்டம் போட்டுட்டு இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய கஷ்டமான வேலைகளை செஞ்சுட்டு தான் அந்த வட்டத்தை போட்டு வெளியே போய் நம்ம என்ன பண்ணணும், பொழுதுபோக்கான விஷயங்களை போய் பண்ணணும். பொழுதுபோக்கான டிவி பார்க்குறதோ, மொபைல் ஃபோன் பார்க்குறதோ, சினிமா பார்க்குறதோ அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற வேலை, கஷ்டமான வேலை, இந்த வேலையை செஞ்சால் தான் இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியேற முடியும் அப்படின்னு ஒரு வட்டம் போட்டு உள்ளே நிற்க வைக்கணும், உள்ளே உட்கார வைக்கணும். நம்மளை உள்ளே நின்று இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நீ இதை முடிச்சுட்டு நீ போய் உன் வேலையை பாரு. நீ உனக்கு டிவி பார்க்கணுமா பாரு, மொபைல் ஃபோன் பார்க்கணுமா பாரு, சினிமா பார்க்கணுமா பாரு, என்ன வேணாலும் பண்ணு, அப்படி இதை முடிச்சுட்டு போ. அந்த மாதிரி நம்ம வந்து கட்டாயப்படுத்தணும். நம்மளை வந்து ஒரு வட்டம் போடணும். வட்டம் போட்டு அப்போ தான் வந்து இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. நான் இன்றைக்கி உன்னை விட மாட்டேன், நீ இதை செய்யலைன்னா நான் உன்னை விடவே மாட்டேன், இந்த கஷ்டமான வேலையை முடிக்கலைன்னா முடிக்கலை அப்படின்னா உன்னால் பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து அவங்க கட்டாயப்படுத்தணும். அது மாதிரி சொல்லும்போது தான் என்ன ஆகும், அதை அப்போ செய்யணும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது, வேறு வழி இல்லை. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேலையை நம்ம செஞ்சிடும். அதனால் ஒரு பானையில் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. தண்ணியும் ஊற்றுறோம், நிரம்பணும், ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த தண்ணி இதுக்குள்ளே தான் இருக்கும். நீ ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து பலவீனப்படுத்துறது. நீ ஓட்டையும் போட்டுக்கிட்டே இருந்தால் அது ஊற்றிக்கிட்டே இருக்கும், அது உள்ளே நிரம்பாது. அந்த பானை வேலை நடக்க அந்த பானையை நிரப்புகிற வேலையை ஓட்டையெல்லாம் அடைக்கணும். ஃபஸ்ட்டு ஓட்டை எல்லாத்தையும் அடைச்சிட்டு தண்ணியை ஊற்றணும். நிறைய ஓட்டை தான் இந்த பலவீனம். இந்த பொழுதுபோக்கு ஆசைகள், ஒரு டிவி பார்க்கணும், மொபைல் ஃபோன் பார்க்கணுங்கிறது தான் அந்த ஓட்டை. தண்ணியில் நீ பானையில் தண்ணி ஊற்றுறன்னா நீ அந்த நிறைய ஓட்டைகள் கிடக்கும். அது என்ன, அந்த ஓட்டைக்கு என்ன பேர், டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும், மொபைல் ஃபோன் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைகள் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஓட்டை. அந்த ஓட்டையை நீ முதல்ல அதுக்கப்புறம் தண்ணி ஊற்று, அப்போ தான் அந்த வேலை நடக்கும். நீ இந்த மாதிரி ஓட்டைகளை வச்சுக்கிட்டே நீ தண்ணியை ஊற்றுனன்னா நீ எவ்வளோதான் அந்த தண்ணி எல்லாமே வெளியில் போயிடும், வேலை நடக்காது. தண்ணியை நிரப்புற வேலைங்கிறது நடக்காது. அதனால் ஒரு வட்டம் போட்டு இதை செஞ்சால் தான் நீ வெளியே போகலாம், இதை இன்றைக்கி முடி,
இதுதான் உனக்கு ஒரு சின்ன வட்டம் தான், அதை கூட முடிக்காமல் நீ அடுத்த வேலைக்கு போகாத, இதை முடிச்சுட்டு தான் நீ அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாமே நெருக்கடி கொடுக்கணும். நமக்கு நாமே நெருக்கடி கொடுக்கணும். நமக்குள்ள ஒரு ஆசிரியர் இருக்கார், நமக்குள்ள ஒரு மாணவர் இருக்கார், நமக்கு நாமே ஆசிரியர், நமக்கு நாமே மாணவர், நமக்கு நாமே அம்மா, நாம தான் குழந்தை, நமக்குள்ள ஒரு அம்மா இருக்காங்க, நமக்குள்ள ஒரு குழந்தை, நமக்குள்ள ஒரு அப்பா, நமக்குள்ள ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. நம்மளே நாமே ஒரு பிள்ளையாகவும் பார்க்கணும், ஒரு குழந்தையாகவும் பார்க்கணும், நம்மளே நாம ஒரு அம்மாவாக கவனித்து வழி நடத்தணும். அதான் அந்த சுய முயற்சி, சுய வழிகாட்டுதல்.